பணி நிரந்தரம் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற உயர்நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அரசு மேல்முறையீடு செய்துள்ளதை கண்டித்து செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் உள்ளார். சாலமன், அந்த செவிலியர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணவேணி, காலமுறை ஊதியம் கோரி சென்னையில் நேற்று காலை சேப்பாக்கம் பகுதியில் அந்த தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை அங்கிருந்து கைது செய்த போலீசார் அவர்களை பல்வேறு வாகனங்களில் ஏற்றி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ளேயே 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தங்களுக்கு திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 356 வாக்கின்படி செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும், அதே போன்று கொரோனா காலகட்டங்களில் வேலை செய்த செவிலியர்களை பணி நியமனம் செய்யாமல் தவிர்த்து வருவதாகவும், பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த கருவூல ஊதியம் பெரும் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு 18,000 ஊதியம் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் எனவும், அதே போன்று ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நிரந்தர பணி வேலை செய்யும் செவிலியர்கள் கண்காணிப்பாளர் பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது விடிய குறிப்பாக இரவு 9 மணிக்கு மேல் தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டமானது விடியற் காலை 4:30 மணி வரையில் சென்றது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இதே நிலையில் தங்களுடைய சட்ட போராட்டங்களுக்கு செவிலியர்களுடைய சட்ட போராட்டங்களுக்கு உதவி செய்வதாகவும், அதே போன்று அவர்களுக்கு நான் வெளியிருந்து உதவி செய்கிறேன், அதே போன்று இந்த செவிலியர்களின் போராட்டத்தை அரசியலாக்க விரும்பவில்லை என கூறி அங்கிருந்து சென்று விட்டார். குறிப்பாக சரியாக 5 மணிக்கு மேல் காவலர்கள் செவிலியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது அவர்களை அங்கிருந்து அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இரவு நேரத்தில் இந்த செவிலியர்களின் போராட்டமானது கிளாம்பாக்கம் பகுதியில், அதே போன்று பேருந்து நிலையத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வேளையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போதே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது. கடந்த 10 நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் மின்சாரமானது வழங்கப்பட்டது. குறிப்பாக அந்த பகுதிகளில் இருந்த காலையிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் நேற்று முழுவதும் சாப்பிட முடியாத சூழல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அங்கிருக்கிற நடைமேடைகளில் படுத்து உறங்கியது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தங்களை அழைத்து பேசும் தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி சாலமன். ரொம்ப ரொம்ப துயரமான நேரம் இது. தமிழகத்தில் இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவத்துறையை நாங்கள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத தமிழக அரசு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கு. வீடுதோறும் மருத்துவம் அப்படின்னு எவ்வளவோ திட்டங்களை சொல்லிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், நம்ம சிஸ்டர்னு சொல்லக்கூடிய செவிலியர்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கக்கூடிய செவிலியர்கள் உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் பணி நிரந்தரம் கொடுக்கல. மாலை காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 7 பஸ்ஸில் அவங்கள கூட்டிகிட்டு சில இடத்துல தகாத வார்த்தைகள்லாம் பேசி அவங்க பஸ் ஸ்டாண்டில் இங்கே விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 செவிலியர்கள் இங்கே இருக்கிறாங்க. எல்லாமே பெண்கள், குழந்தைங்களோடு இருக்கிறாங்க. அவங்களோட கிட்டத்தட்ட வரும்பொழுது கண்டிப்பாக அமைச்சர் வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம்.
ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் உள்வாங்கினோம். தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு கடினமான போராட்டத்தில் எல்லா மக்களையுமே அவங்க காப்பாற்றிருக்காங்க. நிறைய பேர் அதை இறந்தும் இருக்கிறாங்க. அவங்கள வந்து பணி நிரந்தரம் செய்யணுங்கிறது திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது சொன்ன வாக்குறுதிகள். திமுகவோட வாக்குறுதி 436 போராடக்கூடிய செவிலியர்கள் எல்லாரையுமே பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு, ஆட்சியே முடிய பொழுது இன்றைக்கும் அவங்க வந்து ரோட்லேயும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் இன்னைக்கு வந்து தூக்கி போட்டிருக்காங்க. இதை கடுமையாக கண்டனத்துக்குரியது. எக்ஸாம் வச்சுதான் எடுத்தாங்க. 2 எக்ஸாம் இதுவரை நடந்திருக்கு. ஆனா 2015 எக்ஸாம் எழுதினவங்களே இன்னும் வந்து பணி நிரந்தரம் பண்ணல. 2 வருஷத்துல வந்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு ஆணை இருக்கு, அபிஷியலா ஆர்டர் இருக்கு. ஆனா அதை வந்து எங்களுக்கு நிறைவேற்றல. இதுவரை நாங்க 8000 செவிலியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணாம இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து வழக்கு பாத்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதிய வழக்க போட்டு நாங்க ஜெயிச்சோம். நாங்க வந்து சேப்பாக்கத்துல வந்து பண்ணோம். அங்க இருந்து வந்து எங்களை போலீஸ் வந்து வன்முறையினால எங்களை வந்து இந்த ஒழுங்கான ஒரு இடத்துக்கு விடாம ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல எங்களை பாதியில இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதனால வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால நாங்க இங்க வந்து மறுபடியும் எங்க போராட்டத்தை வந்து நாங்க கண்டினியூ பண்றோம். எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும். அரசு எங்களை கூப்பிட்டு வந்து பேசவே இல்லை. எங்க கோரிக்கைகளையும் வந்து அவங்க இதுவரை வந்து செவிசாய்க்கவே இல்லை. கிளாம்பாக்கத்துக்கு வந்து எங்களை வந்து பணி மாற அந்த பஸ்ஸுகள்ல வந்து எங்களை அடைச்சு எங்களை வந்து பிரச்சனைகளுக்குள்ளாக்கி எங்களை வந்து இப்படி நிர்கதியா ஒவ்வொரு நர்சஸையும் ஒவ்வொரு இடத்தையும் இறக்கி விட்டுருக்குறாங்க. இன்னும் ஒரு நிறைய நர்சஸ், ஒரு 500-1000 நர்சஸ் காணல. அவங்க எங்க போனாங்கன்றது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து இப்ப யாரும் போன் வந்தாதான் எங்களுக்கு தெரியும். எந்தவித ஸ்டெப்பும் எடுக்கல. எங்களை வந்து அந்தந்த இதுல இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்குள்ள போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலான சூழ்நிலை இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் செவிலியர்களை வந்து கொரோனா காலத்துல வந்து தேவதைகள் நாங்க மேல இருந்து பூ தூவுனாங்க. ஆனா வந்து எந்த ஒரு அறிக்கையிலுமே இந்த முதல்வர் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்க.